அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி மிருகசிரீஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் தற்போது வக்ர நிவர்த்தி ஆகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் அஷ்டம லாபாதிபதி ஆவார். இழப்புகளை கொடுப்பவரும் குருவே, இழப்புகளை ஈடு செய்பவரும் அவரே என்ற வகையில் இத்தருணங்கள்ல குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். எனவே இக்காலத்தில் ஏற்ற இறக்க நிலை இருந்தாலும் போற்றும்படியான வாழ்க்கை தரம் அமைய இருக்குதுங்க. குறிப்பா வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் அல்லது வெளிநாடு சென்று கல்வி பயில வேண்டும் என்று முயற்சித்து வரும் ரிஷபராசினியர்களுக்கு நிச்சயம் ஆதாயம் கிடைக்கும் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிச்சயம் கை கொடுக்குங்க. மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவாங்க. அதே போல் உத்தியோகத்தில் கேட்ட சலுகைகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இத்தருணங்களுடைய தொடக்கத்தில் ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அவரோடு பாக்கியஸ்தானாதிபதி சனியும் சேர்ந்திருப்பதால் அற்புதமான ஒரு நேரமாகவே உங்களுடைய ராசிக்கு அமைகிறதுங்க. இத்தருணங்கள்ல தொட்ட காரியங்களில் நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. அதே போல் நினைக்க இயலாத அளவு தொழில் வளர்ச்சியும் குடும்ப முன்னேற்றமும் கூட இருக்கு. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு திருப்தி தரும். பணி ஓய்விற்கு பிறகும் பணி நீடிப்பு உண்டுங்க. வருமான பற்றாக்குறை அகலக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு இருப்பதால குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் வாய்ப்பும் உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக முடிக்கும் சந்தர்ப்பமும் உண்டுங்க. அதனால் இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய இத்தருணங்கள்ல லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சனி இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. தேவையான அளவிற்கு வருமானம் இருப்பதால் இத்தருணங்கள் முழுவதுமே பண பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதே போல் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை நிலவ இருக்கு. சுப செலவுகள் நிச்சயம் அதிகரிக்கும் என்பதுல எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைங்க. அதே போல் விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையுங்க. வெளியூர் பயணங்கள் நன்மையில் முடிய இருக்கு. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு அமையும் யோகம் உள்ளத கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. பணி நிமித்தமாக வெளிநாடு அல்லது வெளியூர் ஒன்றிற்கு சென்று வரும் சாத்தியக்கூறும் உள்ளத கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மேலதிகாரிகளுடைய ஆதரவு பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாக கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கு. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. தாய் நாட்டிற்கு திரும்ப ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா தேக்கம் நிறைவேற இருக்கு. பணி நிமித்தமாக இதுவரை பிரிந்திருந்த கணவன் மனைவியர் ஒன்று சேர இருக்காங்க. வேறு வேலைக்கு முயற்சித்து வரும் ரிஷபராசியினருக்கு நல்ல நிறுவனத்தில் புதிய வேலை நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. நிதி நிலைமையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதை அனுபவத்துல நீங்க தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த தொழில்
மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ஜீவனஸ்தானமும் லாபஸ்தானமும் சுபபலம் பெற்று திகழ்வதால லாபகரமான ஒரு காலகட்டமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. புதிய விற்பனை கிளைகள் திறக்கப்படப்பட்டு லாபம் உயர இருக்கு. சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்குங்க. கிரக நிலைகள் உங்களுக்கு சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சந்தர்ப்பமும் உருவாக இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது அவசியங்க. அதே போல் வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களின் ஆதரவும் உதவியும் முக்கிய தருணங்கள்ல கிடைக்க இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு புதிய வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தப்படுவதற்கு வெளிநாட்டு ஒன்றிற்கு சென்று வரும் சாத்தியக்கூறுகளும் உள்ளது. கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. உங்களுடைய விற்பனையை அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் உருவாக இருக்கு. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்தவரை மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறையின் பெரும்பான்மையான அம்சங்கள் சுக்கிரனுடைய அதிகாரத்தில் தாங்க இருக்கு. அதே போல் இத்தருணங்கள்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. இந்த வாய்ப்புகள் வருமானமும் உயர இருக்குங்க. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். தசாபுக்திகள் சுபபல பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு ஒன்றிற்கு சென்று சாத்தியக்கூறும் இருக்குதுங்க. இதன் காரணமாக நல்ல வருமானம் கிடைக்க இருக்கு என்பது சம்பந்தப்பட்ட கிரகங்களின் சஞ்சார நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. குறிப்பா ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள அரிய சந்தர்ப்பம் எதுங்க பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய திறனில் இருக்குங்க. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறை பெரும்பாலும் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. அந்த அரசியல் கிரகம் இந்த தருணங்கள்ல உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் கட்சியின் உயர்மட்ட தலைவர்களின் உதவி கிடைக்க இருக்குதுங்க. கட்சியில் ஆதரவு பெருகுங்க. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு. ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வித்யாகாரகரான புதனும் கல்வித்துறையுடன் தொடர்புள்ள மற்ற கிரகங்களும் ஓரளவே அனுகூலமாக இருப்பதால் மாணவ மாணவியர் கல்வி முன்னேற்றத்திற்காக பாடுபட வேண்டியிருக்குங்க. சக மாணவர்களுடன் பழகுவதில் அளவோடு இருப்பது மிகவும் அவசியங்க. அதே போல் விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியர் கைப்பணத்தை சிக்கனமாக செலவு செய்ய வேண்டுங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை பெறுவது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல இத்தருணங்கள்ல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள செவ்வாய் ஓரளவே அனுகூலமாக இருக்கிறாங்க. சனி பகவானும் அளவோடு தான் நன்மை செய்வார். இத்தருணங்கள்ல வெயில் அதிகமாக இருப்பதால் வயல் பணிகள்ல சோர்வும் அசதியும் ஏற்படுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாக இருக்கு. ஆண்டை நிலத்தாரோடு சற்று அனுசரித்து நடந்து கொள்வது நன்மை செய்யுங்க. அதே போல இத்தருணங்கள்ல பெண்மணிகளை பொறுத்தவரை குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெண்களின் நன்மைகளுக்கு பொறுப்பேற்றுள்ள கிரகங்கள் ஓரளவே உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் இக்காலகட்டம் முழுவதுமே நன்மைகள் அதிகம் இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் கேதுவும் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாயும் ராகு இணைந்திருப்பதால வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களுடன் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். மற்றவர்களுடன் சற்று விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. இத்தருணங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்பட்ட பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமை இல்லத்திற்கு கோவிலுக்கு சென்று தரிசித்து விட்டு வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.